உங்கள் மாட்சியில் பெருமகிழ்ச்சி கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் உங்களை விண்ணரசுக்கு அழைத்துள்ளார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு உறுதியாக உரைத்தது இறை இரக்கம். தேவையானது, அத்தியாவசியமானது இறை இரக்கம். துயரத்தில் இருப்போருடன் துயரப்படுவதும் துணையாவதும் இறை இரக்கம். திசை தெரியாது தவிப்போருடன் ஒன்றாகி வழியாவதும் இறை இரக்கம். தடுமாற்றத்துடன் தயங்கி வாழ்வோருடன் உடனிருந்து ஒளியாவது இறை இரக்கம். சொல்லளவில் நின்றுவிடும் பரிதாப உணர்வல்ல இது, அதனையும் கடந்து செயலளவில் இரக்கம் இறங்கி வந்து ஈடுபடுவதே இறை இரக்கம். இன்று நாம் இறை இரக்க பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நம் இறைவனுக்கு இருக்கக்கூடிய அழகிய முகங்களுள் ஒன்று இரக்கம். இரக்கமுள்ள இறைவன் தமது அளவற்ற இரக்கத்தை தம்முடைய திருமகன் வழியாக இவ்வுலகுக்கு வெளிப்படுத்தினார். இறை இரக்க பெருவிழாவாகிய இன்று இறை வார்த்தையும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே இறைவனுடைய இரக்கத்தை அனுபவிக்க அழைப்பு விடுக்கின்றன. அதாவது சந்தர்ப்பத்தை, அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் அழைப்பை அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வெளிப்படுத்தி நம்பிக்கையை முரண்பட வைக்கின்ற வாழ்வில் சந்தேக சந்தர்ப்பங்களை நாங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தும் சந்தர்ப்பங்களாக மாற்றி அமைப்போம். எனவே இறை இரக்கத்தை உணர்ந்து அனுபவித்து புதுப்பிப்போம். இன்று அவரின் இரக்கத்தை பகிர்வால் பதிலால் பிறருக்கு சொந்தமாக்குவோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் மகிழ்ச்சியில் இருக்கின்ற நாங்கள் இறை இரக்க பெருவிழாவை கொண்டாட என்று உலக திருஅவையினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே மகிழ்ச்சியான இறை இரக்க பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றேன். இறைவனுடைய இரக்கத்தை அதிகமாக உணர்கின்ற இந்த உன்னதமான கல்வாரி பலியின் மூலமாக இறைவன் அளவில்லாத கருணையும் இரக்கமும் கொண்டவர் என்பதை இந்த திருப்பலியின் மூலமாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய உன்னதமான தூய கல்வாரி பலியில் தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற மனித பலவீனத்தினால் நாங்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஒரு நொடி பொழுது நினைத்து பார்த்து உண்மையாகவே மனம் வருந்தி, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னித்து என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று பாவ மன்னிப்பை இந்த வேளையிலே பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கொண்டாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் நிறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கிலே தொடக்க திரு அவை உறுப்பினர்கள் எவ்வாறு எடுத்துக்காட்டுமிக்க வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், திருத்தூதர்களின் தலைமையில் அவர்களது வாழ்க்கை ஒளிர்ந்தது என்பதை கேட்கும் நாமும் இத்தகைய முன்மாதிரி மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரங்கள் 4, திருவசனங்கள் 32 தொடக்கம் 35 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்கள் எவரும் தம்முடைய உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சார்ந்து பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உளறுவோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கியுள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாக செயலாற்றியுள்ளது. நான் இளந்தோழியன் உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நாம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியில் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்,
ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நாம் கடவுள் மீது கொண்டுள்ள அவரது கட்டளையை கடைபிடிக்கிற பொழுது கடவுளின் பிள்ளைகள் மீது அன்பு கொள்கிறோம் என்பதை உணர்த்தும் இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைவரும் உலகை வெல்லும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய. அன்பர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கின்றோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிப்பதால் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கை. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர். தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். இன்றைய நற்செய்தியிலே சந்தேகப்பட்டு நம்ப மறுக்கும் தோமாவை ஆண்டவர் திருத்தி நமக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். அதாவது காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார். நற்செய்திக்கு கடந்து செல்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 திருவசனங்கள் 19 தொடக்கம் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள்
பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் மரித்து உயிர்த்த 2ஆம் ஞாயிறாகிய இன்று இறைவனுடைய இறையிறக்க பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். இயேசு சீடர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்ற பொழுது அவர்களுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதே போன்று ஆண்டவருடைய உன்னதமான கல்வாரி பலியில் கலந்து கொண்டு உயிர்ப்பு அனுபவங்களை தியானிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களிலும் அதே மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இறை இரக்க ஞாயிறாகி என்று இறைவனுடைய இரக்கத்தை பற்றி சிந்திக்க தியானிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறையியலாளர் தோமஸ் அக்வைனஸ் இரக்கம் என்றால் என்ன என்பதற்கு 2 வரிகளில் அழகாக பதில் சொல்லுகின்றார். பாவிகள் மீது பரிவுள்ளம் காட்டுவதே இரக்கம் என்று சொல்லி. இயேசுவில் பிரியமானவர்களே, பாவிகளாகிய எங்கள் மீதும் உலக மக்கள் மீதும் இறைவன் கொண்ட இரக்கத்தினால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றார். இரக்கத்தின் நாயகனாகிய நம் ஆண்டவர் இயேசு தந்தையைப் போல தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இரக்கச் செயல்களை செய்பவராகவும் பாவிகள் மீது இரக்கம் காட்டுபவராகவும் அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை தேடிச் சென்று அவர்கள் மீது இரக்கம் காட்டுபவராகவும் இயேசு ஆண்டவர் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இயேசுவினுடைய இரக்கம் அளவில்லாதது. இயேசுவினுடைய இரக்கம் வார்த்தைகளை சொல்ல முடியாத இரக்கமாக அமைந்திருக்கின்றது. ஒரு தடவை யூகஸ்லாவியா என்கின்ற நாட்டிலே ஒரு நீதிபதி ஒருவர் இருக்கின்றார். ஒரு தடவை இவர் பாத்ரூமிலே குளிக்கிற பொழுது ஏதோ எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையினால் திடீரென்று கையை வைத்த பொழுது அவருக்கு கரண்ட் அடிபடுகிறது. அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறார். மயங்கி விழுந்தவரை அவருடைய மனைவி குடும்பத்தினர் வைத்தியசாலைக்கு கூட்டி போகின்றார்கள். வைத்தியசாலையிலே வைத்தியர்கள் அவரை பரிசோதித்ததும் சொல்லிவிடுகிறார்கள், அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி. மனைவிக்கு தாங்க முடியவில்லை. கடும் கவலை அடைகின்றார், துக்கம் அடைகின்றார், அழுது புலம்புகின்றார். குடும்பத்தினரும் கவலையிலே துக்கத்திலே இருக்கின்றார்கள். வெளிநாட்டிலே எங்களுக்கு தெரியும், இறந்ததற்கு பிற்பாடு வீடுகளுக்கு அழைத்துச் செல்வதில்லை, மாறாக ஒரு இடத்திலே வைப்பது வழக்கம். பாலர் என்று சொல்லக்கூடிய ஃபியூனரல் பாலர் என்கின்ற அந்த இடத்திலே பொடியை வைப்பது வழக்கம். அதற்கு பிறகு அவர்கள் எரிப்பார்கள். எனவே இவரையும் பிணவரையிலே பெட்டியிலே வைக்கிறார்கள். அந்த இடத்துக்கு எடுத்து செல்வதற்கு முன்பாக திடீரென்று நடு ராத்திரி அவர் முழிக்கின்றார். உயிர் மீண்டும் அவருக்கு வருகின்றது. உடனடியாக அவர் வெளியிலே வருகின்றார், சத்தம் போடுகிறார். அங்கே நின்று அவர் பெட்டியை துறக்கின்றார். வெளியே வந்த பொழுது அந்த அங்கே பிணவரையிலே காவல் காத்து கொண்டிருந்தவர் ஓடி போகிறார், இவர் பேய் ஆவி என்று சொல்லி. உடனடியாக இவர் மனைவிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுகின்றார். நான் இறக்கவில்லை, நான் உயிர் பெற்று விட்டேன், நான் மயக்கத்தில் தான் இருந்திருக்கின்றேன் என்று சொல்லி சொன்ன பொழுது மனைவி இன்னும் பயப்படுகிறார். இது கணவர் இல்லை, வேற யாரோ பேசுகின்றார்கள் என்று தன்னுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே தொடர்பு கொள்ளுகின்றார்.
யாருமே அவரை நம்பவில்லை. இறுதியாக வேறொரு இடத்தில் இருந்த ஒரு நண்பர் இவர் செத்த செய்தியை தெரியாத ஒருவருக்கு இவர் தொலைபேசி அழைப்பை விடுக்கின்றார், எடுத்துச் சொல்லுகின்றார். நடந்தவற்றையெல்லாம் அவர் நம்புகின்றார். நம்பியது மட்டுமல்ல, இறந்தவருடைய மனைவிக்கு கோல் பண்ணி, உங்களுடைய கணவர் இறக்கவில்லை, நான் இப்பொழுது அவரோடு பேசினேன், அவர் உயிரோடு இருக்கின்றார் என்று சொன்ன பொழுது அந்த மனைவியினுடைய உள்ளத்திலே மீண்டும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இயேசுவில் அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வு எதை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது என்று சொன்னால், இயேசுவினுடைய சீடர்களும் உயிர்த்த ஆண்டவர் தோன்றிய பொழுது அவரை மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. ஏதோ ஒரு ஆவி வருகின்றது, பேய் வருகின்றது, இது இயேசு இல்லை, உயிர்த்த ஆண்டவர் இல்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், உயிர்ப்பு என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, யாருமே நம்ப முடியாத ஒரு செயல். இயேசு உயிர்த்து விட்டார் என்பது வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக, வரலாற்றிலே பதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள், ஆனால் உயிர்த்தெழவில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் தான், நம்புங்கள் என்று சொல்லி பல உயிர்ப்பு அனுபவங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் நம்புகின்றார்கள். எனவே இயேசுவினுடைய உயிர்ப்பு என்ன செய்தியை இன்று எங்களுக்கு கொடுக்கின்றது என்று பார்க்கிற பொழுது, முதலாவதாக இயேசுவினுடைய உயிர்ப்பு செய்தி சீடர்களுடைய பயத்தை போக்கி அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே தொடக்கத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், இயேசுவை கொன்று அழித்து விட்டார்கள், இனி எங்களையும் அவர்கள் அழிப்பதற்கு தேடுவார்கள், எனவே நாங்கள் ஒளித்து விடுவோம், கதவுகளை மூடி இருப்போம் என்று சொல்லி எல்லாரும் பயந்து அச்சத்திலே இருக்கிறார்கள். இயேசு அங்கே வருகின்றார். இயேசு அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். அவர்கள் அவரை விட்டு விலகி சென்றாலும், அவருடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னாலும், இயேசு இவர்கள் மீது கொண்ட இரக்கத்தினால், அன்பினால் அவர்களுக்கு முன்பாக தோன்றுகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகிறார். எக்காலத்திலும் எல்லா மக்களும் விரும்புகின்ற, தேடுகின்ற, தாகத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை, உணர்வு, அமைதி. இந்த அமைதியை ஆண்டவர் இயேசு மட்டுமே எங்களுக்கு தர முடியும் என்பதை இயேசுவினுடைய உயிர்ப்பு அனுபவம் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக இயேசுவினுடைய உயிர்ப்பு செய்தி எங்களுக்கு கொடுக்கின்ற பாடம் என்ன? அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கை வாழ்க்கைக்கு எங்களை அழைக்கின்றது. சீடர்கள், ஏற்கனவே நான் சொன்னது போன்ற சீடர்கள் இயேசு உயிர்த்ததை நம்பவில்லை. முதலாவதாக கல்லறைக்கு சென்ற மகதலா மரியா மற்ற இரு பெண்கள் வந்து இந்த உயிர்த்த ஆண்டவருடைய மகிழ்ச்சியின் நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். இவர்கள் நம்பவில்லை, ஆனாலும் கல்லறைக்கு போகின்றார்கள். பேதுருவும் யோவானும் பிறகு நம்புகின்றார்கள். அவநம்பிக்கையோடு சென்றவர்கள் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கிறார்கள், உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெறுகிறார்கள், நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள். ஆனாலும் அங்கே ஒருவர் நம்பிக்கை கொள்ளவில்லை. நான் உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக கண்டு அவருடைய கைகளில் என்னுடைய விரலை இட்டால் ஒழிய நான் அவர் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பொழுது இயேசு மீண்டும் வருகின்றார். தோமா மீது இரக்கம் காட்டுகின்றார், அவருக்கு கைகளை காட்டுகின்றார், விழாவை காட்டுகின்றார். தோமா மற்ற சீடர்களை காட்டிலும் அதிகமாக இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கின்றார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று கூறுகின்ற அளவுக்கு அவருடைய அவநம்பிக்கை அவரை விட்டு முற்றாக நீங்க பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை, ஒரு துன்பம், ஒரு நோய், ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை வருகிற பொழுது நாங்களும் அவநம்பிக்கையிலே, குழப்பத்திலே வாழுகின்றோம். அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் பார்த்து உயிர்த்த ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இரண்டாவது வாசகத்திலே சொல்லப்பட்டது போல இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் மெசியா என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றோமா? தோமா அன்று இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டதால் தன்னுடைய நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு, இந்தியா என்கின்ற நாட்டுக்கு வந்து வேதசாட்சி மரணத்தை
நிற்கின்றார். அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மக்களை இயேசுவுக்குள்ளே அழைத்து வருகிறார். இயேசு அனுபவம் பெற செய்கிறார், உயிர்ப்பு அனுபவம் பெற செய்கின்றார். அதுதான் ஆழமான, உறுதியான, அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதலாவது வாசகம் எவ்வாறான நம்பிக்கை வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என கற்றுக் கொடுக்கின்றது. அன்பிய ஆண்டாக இருக்கின்ற இந்த ஆண்டிலே அன்பியத்தினர் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை தொடக்க கால திருச்சபையிலிருந்து தான் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். முதலாவது அன்பியம் தொடக்க கால திருச்சபையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. உயிர்த்த இயேசு ஆண்டவருடைய வல்லமையை பெற்றவர்கள், தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை பெற்றவர்கள், தங்களுக்குள்ளே இருந்த வேறுபாடுகள், வேற்றுமைகள் எல்லாமே நீங்க பெற்று ஒரே சமூகத்தினராய், நம்பிக்கை கொண்ட சமூகத்தினராக மாறுகின்றார்கள். அப்பம் பிட்குதலிலும் இறை வேண்டலிலும் ஒன்றாக இருந்ததாக முதலாவது வாசகம் சொல்லுகின்றது. இந்த அன்பிய ஆண்டிலே நாங்களும் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை சமூகத்தை போன்று எங்களுடைய அன்பியங்களிலும் அந்த நம்பிக்கையை நாங்கள் வளர்ச்சியடைய செய்வோம். எங்களுடைய அன்பியங்கள் முன்மாதிரியான அன்பியங்களாக மாறட்டும். எங்களுடைய அன்பியங்கள் இறைவேண்டல் செய்கின்ற அன்பியங்களாக, இரக்கம் காட்டுகிற அன்பியங்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அன்பியங்களாக மாறுகிற பொழுது நாங்களும் தொடக்க கால திருச்சபையாக மாறுகின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இரக்க பெருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் உயிர்த்த ஆண்டவர் மீது எவ்வாறு சீடர்கள் நம்பிக்கை வைத்தார்களோ அதைவிட மேலாக நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். தொடர்ந்து இறைவன் என்னையும் என்னுடைய குடும்பங்களையும் அன்பு செய்கிறார், இரக்கம் காட்டுகிறார் என்று நம்பிக்கை கொள்வோம். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை அமைதியும் ஆசீர்வாதம் மிக்க வாழ்க்கையாக மாறும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவமன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எம் ஒவ்வொருவர் மீதும் எம் குடும்பங்கள் மீதும் இரக்கம் காட்டுகின்ற, அன்பு செய்கின்ற ஆண்டவரிடத்தில் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் நாட்டுக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் அருணறியாளர்கள் அனைவரும் இறையிறக்க பெருவிழாவாகிய இன்று தங்களது வார்த்தை, பணி, அழைப்பு, படிப்பினை வழியாக உம்மிடம் தாங்கள் பெற்று
கொண்ட கற்றுக்கொண்ட அளவற்ற இரக்கத்தை தம்முடைய உறுப்பினர்களாகிய திரு அவையினருக்கும் வழிகாட்டி வாழ வரம்பரல வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையிறக்க திருநாளில் பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் கலந்து கொள்ளும் நாங்கள் உண்மையான இரக்கத்தை உம்மிடம் கண்டு அனுபவித்து எங்கள் அன்றாட குடும்ப பங்கு சமூக வாழ்வில் அதே இரக்கத்தை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வெளிப்படுத்தி வாழ வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்திற்கு புறமாக முரணாக எங்களது வாழ்க்கையிலே வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவற்றை உறுதிப்படுத்தும் ஆழப்படுத்தும் சந்தர்ப்பங்களாக புனித தோமாவை பின்பற்றி நாங்களும் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தி வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த அன்பிய ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது அன்பிய செயற்பாடுகளின் வழியாக இரக்கத்தையும் அதே வேளையில் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் நாங்கள் சிறப்பாக உறுதிப்படுத்தி வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். இரக்கமுடையோர் பெறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று கூறிய இரக்கத்தின் ஆண்டவரே, இன்றைய நாளிலே இறை இரக்க பெருவிழாவின் மூலமாக உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியமைக்காக இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். பல வேளைகளிலே ஆண்டவரை நாங்கள் உம்மை விட்டு விலகிச் சென்றாலும் உம்மீது நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்ந்தாலும் நீர் எங்களை தேடி வந்து நான் உங்களை அன்பு செய்கின்றேன், நான் உங்கள் மீது இரக்கம் காட்டுகிறேன் என்று எங்களுக்கு நினைவுபடுத்தியமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்துமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உமது இரக்கத்தை சுவைக்கின்றவர்களாக, உமது இரக்கத்தை அனுபவிக்கின்றவர்களாக மாறச் செய்ய வேண்டும் என இந்த வேளையிலே ஆண்டவரை இடத்திலே உருக்கமாக மன்றாடுகின்றோம். விசேட விதமாக ஆண்டவரை இறை இரக்க பெருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பங்கு மக்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியினை நெறிப்படுத்துகின்ற இனிகோ வட்டார குடும்பங்களுக்காகவும் விசேட விதமாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் அனைத்தையும் உமது அருட்காவலில் வழிநடத்தி குடும்பங்களிலே இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், துயரங்கள் அனைத்தும் நீங்க பெற்று நீர் உமது உயிர்ப்பின் வழியாக கொண்டு வந்த அந்த அமைதியை, மகிழ்ச்சியை இங்கே இருக்கிற அனைத்து குடும்பங்களும் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என இந்த வேளையிலே ஆண்டவரே நம்பிக்கையோடும் இடத்திலே ஜெபிக்கின்றோம். அன்று 38 ஆண்டுகளாக உடல்நலமற்றிருந்தவரை தேடிச் சென்று அவர் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு வாழ்வு கொடுத்த இயேசு ஆண்டவரே, பார்வையற்றவர் உம்முடைய திருப்பெயரை நம்பிக்கையோடு உரத்த குரலில் சொல்லிய பொழுது அவருடைய வெள்ளிகளை தொட்டு பார்வை கொடுத்த இயேசு ஆண்டவரே, நைனூர் கைம்பனுடைய மகன் இறந்த பொழுது அவர் மீது இரக்கம் கொண்டு அவருடைய மகனுக்கு மீண்டும் உயிர்ப்பை கொடுத்த இயேசு ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய இரக்கத்தை தொடர்ந்து அனுபவிக்க செய்தருளும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் உமது இரக்கத்தை பொழிந்தருளுமாறு ஜெபிக்கின்றோம். சீடர்கள் மீது பொழிந்த அதே இரக்கத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர்தாமே அருள வேண்டும் என நம்பிக்கையோடு இந்த வேளையிலே ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேட விதமாக நோயாளர்களை இந்த வேளையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். காலநிலை மாற்றங்கள் காரணமாக, அகோர வெயில் காரணமாக காய்ச்சல், தடுமல், இருமல், நெஞ்சி வலி, தொண்டை வலி போன்ற
பல்வேறு வியாதிகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள், வளர்ந்தவர்கள், முதியவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக நலப்படுத்தும் கரங்களினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நலமாக்கும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரே நம்பிக்கையோடும் இடத்திலே ஜெபிக்கிறோம். வரவிருக்கின்ற புதிய வாரத்திலே ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர்தாமே பயணிக்க வேண்டும் எனவும், எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் இவர்களை பாதுகாக்க வேண்டும் எனவும், குறிப்பாக தொழில் துறைகளில் வளர்ச்சியடைய செய்தருள வேண்டும் எனவும், தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளையும், திருமண வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு திருமண வாழ்க்கையையும், குடும்பத்திலே அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி எதிர்பார்க்கின்ற குடும்பங்களுக்கு அமைதியையும் ஏற்படுத்தியருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தே என்றும் என்றும் உந்தனுகந்த காணிக்கையாய். என்னை படைத்தே என்றும் என்றும் உந்தனுகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. போதுமென்ற மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. போதுமென்ற மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்பார்ந்தவர்களை, மகிழ்ச்சியாக நாங்கள் சிறப்பிக்கின்ற இறையிறக்க பெருவிழா திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது புறப்படைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் அது பேரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் அன்னை ஆண்டகை, எல்லா திருநிலையினர் விசடமாக இந்த திருப்பலிலே கலந்து கொண்டு மன்றாடுகின்ற உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இறை மக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேப்பாஸ், இவ்வுலகில் மக்கு உகந்தவராக இருந்தோர் புனித பவுஸ்டீனா, புனித இஞ்ஞாசியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இரக்கம் நிறைந்த வானக தந்தை நோக்கி இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியாக சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், தொற்று நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசுவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு தேவையான அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியாக அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய உயிர்ப்பின் மூலமாக சீடர்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை, அமைதியை, துணிவை கொடுத்த உயிர்த்த ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாய்க்கு அன்பு என்றும் வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ? பெற்ற தாய்க்கு
அதனலை மேல் நான் உனக்காய் நடந்து வந்தேனே. கடலலையாய் கவலை உன்னை கடந்து சென்றாலும் அதனலை மேல் நான் உனக்காய் நடந்து வந்தேனே. எரி நெருப்பாய் மனிதர் உன்னை எதிர்த்து வந்தாலும் என் அன்பு போர்வையால் மூடிக்கொள்ளுவேன். எரி நெருப்பாய் மனிதர் உன்னை எதிர்த்து வந்தாலும் என் அன்பு போர்வையால் மூடிக்கொள்ளுவேன். பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் பற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ? பெற்ற தாய்க்கு அன்பு என்றும் பற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளோ? உண்மையான அப்பமாய் எழுந்து வந்த செம்மறி அன்பு தெய்வமே உமக்கு ஆராதனை. உண்மையான அப்பமாய் எழுந்து வந்த செம்மறி அன்பு தெய்வமே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவில் பிரியமானவர்களே, இறை இறக்க பெருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உன் கையை இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி ஆமேன் என்று சொல்லவும். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. ஆமென். அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆண்டவருடைய பாடுகளின் நாள்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவெற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் எல்லா விதமான தீமைகள் நோய்களிலிருந்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமென். உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியை அனுபவித்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. அல்லேலூயா,